श्रीमद्वेदान्तरामानुजेति कृपया रङ्गिरेण्यस्तभारं तत्सम्प्राप्तागमान् तद्युदयमनगनं शिष्टतापूर्णमग्र्यं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमन्तं सत्त्वस्तं श्रीवराहं यतिवरमनघं देशिकं संश्रयामि। वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसीरुगभृङ्गराजं प्रियन्दयुग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमच्छ्रीवासयोगीश्वरमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमद्वेदान्तरामानुजगुरुपदयोरर्पितस्वात्मभारं श्रीमत्श्रुत्यन्तरामानुज इति नृपतेर्प्राप्तमोक्षाश्रमन्तं श्रीमच्छ्रीवासरामानुजमुनिमपरं संश्रये ज्ञानवाद्धिं श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मभारं श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुं रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं। சீரொன்னதோப்புல் திருவேங்கடமுடையான் பாருன்ன சொன்ன பழமொழியல் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியல் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் தன் அடியார்களிடத்தில் இருக்கக்கூடியதான ஒரு நிர்கேது கிருபா கடாட்சத்தினால சுவாமி தேசிகனுடைய திருநட்சத்திர வைபவத்தை ஹைதராபாத் செகந்தராபாத் தேசிய சபையினரால் மிக விமர்சையாக நன்றாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நாளொன்றுக்கு ஒரு உபன்யாசமாக ஒரு தலைப்பில் 10 நாள் 10 விஷயங்களை அனுபவிக்கும்படியாக ஏற்படுத்தி முத்தாய்ப்பாக இன்று அந்த சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்களுடைய பெருமையை பற்றி அனுபவிக்க போகிறோம். முதல் நாள் சுவாமியினுடைய அவதாரம், 2ஆம் நாள் உபய வேதாந்தத்தை பற்றி வேதமும் தமிழ் மறையும், 3ஆவது நாள் 4000 அடியோங்கள் வாழ்வே அப்படின்னு ஆழ்வார்களுடைய திவ்ய சூக்திகளில் தத்வகத புருஷார்த்தங்களை நாம் அனுபவித்தோம். அடுத்தது நரக பயம் எதற்கு, பிரபன்னர்களாக நாம் சதாச்சாரி சம்பந்தத்தினால நரகத்தை பற்றி சிந்திக்கக்கூடாது, மோட்சமானது சித்தம் அப்படிங்கிறத அனுபவித்தோம். அடுத்தது தத்துவகீத புருஷார்த்தம், தத்துவத்திரயங்கள், அதை அனுபவித்தோம். அடுத்தது ஆச்சாரியனை போற்றுவோம், சரணாகதியினுடைய பெருமை, ஸ்ரீபாஷ்யக்காரன் சுவாமி தேசிகனும் அப்படிங்கிறத அனுபவித்தோம். அடுத்தது குமாரவரதர் கொண்டாடியதான சுவாமி வேதாந்த தேசிகன். இப்போ சுவாமியினுடைய கிரந்தங்களின் பெருமை அதை அனுபவிக்க போகிறோம். அடியேன் செய்ய ஞானத்தன் ஆச்சாரியாளுடைய அனுக்கிரக விசேஷத்தினால இன்றைய தினம் எடுத்துக்கொண்டதான தலைப்பு கிரந்தங்களின் பெருமை. அப்படின்னா அதை சொல்லி மாளாது. அப்படி பார்க்க போனால் ஒவ்வொரு கிரந்தங்களுக்குமே மாசக்கணக்காக சொல்லும்படியாக வரும், அனுபவிக்கும்படியாக வரும். அடையனுக்கு அவ்வளோ தூரம் தெரியாது, இருந்தாலும் தெரிந்த விஷயங்களை ஏதோ ஆச்சாரியாளுடைய அனுக்கிரகத்தில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சேர்ந்து அனுபவிக்கலாம். பகவான் கிருஷ்ணன் கீதோபதேசம் அர்ஜுனனுக்கு பண்ணினார். அதில்
16வது அத்தியாயத்தில் தெய்வீ சம்பத் அப்படிங்கிறதான ஒரு அத்தியாயம். அந்த தெய்வீ சம்பத்துங்கிற விஷயத்தை உபதேசம் பண்ணியிருக்கார். ஆச்சாரியாலாம் எப்படிப்பட்டவா அப்படின்னா தெய்வீ சம்பத்தை உடையவா. சாரமாக சொல்லணும் அப்படின்னா தெய்வ பிறவி அப்படி அவதாரம் பண்ணவான்னு சொல்லணும். ஆச்சாரியாளுடைய வைபவங்களில் சரித்திரங்களையும் அவளுடைய அனுஷ்டானத்தையும் நாம் பார்க்கும் பொழுது தெய்வ பிறவி அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வராது. வல்ல தெய்வாம்சம் பொருந்தியனால தான் ஆச்சாரியாலாம் அவதாரம் பண்ணியிருக்கார். இப்படி சுவாமி தேசிகன் தெய்வீ சம்பத்தாக அவதார புருஷங்கிறது நன்னா தெரியும், அனுபவித்தோம். திருவேங்கடமுடையானே சுவாமியாக அவதாரம் பண்ணினார். திருவேங்கடமுடையானுடைய கண்டாம்சம் சுவாமி அவதாரம் பண்ணினார். எதிராஜருடைய அபராம்சமாக அபராவதாரமாக அவதாரம் பண்ணினார். இப்படி எல்லாம் பார்த்தோம். இப்படி எல்லா விதமான அம்சங்களும் பொருந்தியதான சுவாமி தேசிகன் பகவத்கீதையில் இந்த 16வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டுள்ளதான ஒரு 3 ஸ்லோகங்களை எடுத்துட்டு சுவாமி எப்படிப்பட்டவர், இந்த தெய்வீ சம்பத்து எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நாம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் கிரந்தங்களில் விஷயங்களை சங்கிரகமாக அனுபவிக்கலாம். அபயம் சத்வசம்சுத்திஹி ஞானயோக வியவஸ்திதிஹி தானம் தமஸ்ச யஜ்ஞஸ்ச ஸ்வாத்யாயஸ்தப ஆர்ஜவம் அஹிம்சா சத்யமக்ரோதः தியாகசாந்திரபைஷுணம் தயாபூதேஷு அலோலுப்த்வம் மார்தவம் கிரீரசாபலம் தேஜः க்ஷமாத்ரிதிः சௌச்சம் அத்ரோகோ நாதிமானிதா பவந்தி சம்பதம் தெய்வீம் அபிஜாதஸ்ய பாரத. இதில் அபயம், அதாவது ஒரு பெரிய மகானாக எல்லா விதமான திருக்கல்யாண குணங்களோட யார் அவதரிச்சிருக்காளோ அவளுக்கு தெய்வீ சம்பத்தை உடையவாள் அப்படின்னு அபயம்னு ஆரம்பிக்கிறார். அபயம் சத்வசம்சுத்திஹி அப்படின்னு. அபயம்னா என்ன அப்படின்னு கேட்டால், நாம் விரும்புறது நம்ம விட்டு போயிடும், இல்லைன்னா நாம் விரும்பாதது நம்ம கிட்ட சேரும் அப்படிங்கிறதான அந்த விஷயங்களை பற்றி நினைக்காமல் இருக்கிறது, வருத்தப்படாமல் இருக்கிறது. நம்ம நினைக்கிறவே, நம்ம ஆசைப்படுறவே அது நம்மக்கிட்டேருந்து போயிடுது. நம்ம வேண்டாம் சொல்கிறது நம்மக்கிட்ட வருதே அப்படிங்கிற ஒரு பயம். இந்த 2 நிலைகளுமே இருக்கக்கூடாது. இந்த 2த்திலுமே பயம் இல்லாமல் இருப்பது தான் அபயம். அப்படி சுவாமி எழுந்தருளியிருந்தார். விரக்தாகிரேசராக விரக்தியோடு எழுந்தருளியிருந்தார் சுவாமி. அதில் இன்னொரு விஷயம், நமக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதில் ஈடுபாடு. இப்போ ஆகாரத்திலே எடுத்துட்டா ஆகாரங்களில் சில வஸ்துக்கள் பிடிக்கும், அதை ரொம்ப விரும்புறது, அதில் ஈடுபாடு. இல்லை சில வஸ்துக்கள் பிடிக்காது, மேலே வெறுப்பு. இந்த மாதிரி சுவாமிக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது. இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல், பயம் அப்படிங்கிறதே இல்லாமல் சுவாமி எழுந்தருளி இருந்தார். அதே மாதிரி எத்தனையோ துஷ்ட ஜந்துக்கள்லாம் இருந்திருக்கும். சுவாமி காலத்தில் எல்லாம் காடு தான், இந்த மாதிரி நகரங்கள்லாம் இப்போ கிடையாது. இப்போ நிறைய துஷ்ட ஜீவராசிகள்லாம் இருக்கும். அந்த ஜீவராசிகளை கண்டும் பயம் கிடையாது சுவாமிக்கு, அபயம். அப்படி எழுந்தொருளி இருந்தார். சத்வ சம்சுத்திஹி அடுத்தது, அதாவது சத்வ அப்படிங்கிறது, சத்துவங்கிற பதம் இங்கே மனசை சொல்கிறது. இந்த மனசு
சம்சுத்தி அப்படின்னா எப்பொழுதுமே தூய்மையாக இருக்கிறது. அதாவது இந்த மனசில் ஆசைக்கோ கோபத்துக்கோ வஞ்சனைக்கோ பொறாமைக்கோ இடம் கிடையாது. கெட்ட குணங்கள் கெட்ட எண்ணங்கள் இல்லாமல் இருக்கக்கூடியதான தூய்மையான பரிசுத்தமான மனதை உடையவர் சுவாமி. மனசுத்தி. அதான் ஆழ்வாரும் சாதிக்கிறார், மனத்திலோர் தூய்மை இல்லை, வாயிலோர் இன்சொல் இல்லை. மனசு சுத்தமாக இருந்தால் வாக்கு இனிமையாக இருக்கும். அதனால் வாக்கு நல்ல சப்தங்களாக வரும். வாக்கு துஷ்ட வாக்காக இருந்ததுன்னா மனசு சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம். அதனால்தான் எல்லா இடத்துலையும் திரிகரண சுத்தி மனோவாக்காயை அப்படின்லாம் சாதிக்கிறார். திரிகரண சுத்தி மனசு தான் முதல்ல காரணம், சுத்தமாக இருக்கணும். அது இருந்ததுன்னா வாக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி சுவாமிக்கு மனசு நிர்மலமாக பரிசுத்தமாக இருந்தது. மனசுத்தியை உடையவர். அதனால் கெட்ட எண்ணங்கள் கெட்ட குணங்கள் அப்படிங்கிறதுக்கான அந்த வாசனையே சுவாமி கிட்ட கிடையாது. அடுத்தது ஞான யோக வியவஸ்திதி, ஆத்ம விஷய ஞானம். அதில் ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கக்கூடியதான ஒரு ஸ்திதி. சுவாமி பெரிய வேதாந்தி. சுவாமி திருநாமமே வேதாந்த தேசிகன். அந்த மாதிரி சாஸ்திரங்களை நன்னா கசடர அத்தியனம் பண்ணவர், தெரிஞ்சின்றவர் எல்லாத்தையும். சிஷ்யர்களுக்கும் அப்படியே ஒரு பிரவர்த்தனம் சிக்ஷணம் பண்ணின சுவாமி. ஆத்மஸ்வரூபத்தை நன்னா தெரிஞ்சுட்டு பகவத் கைங்கரியம் பாகவத் கைங்கரியம் இதிலெல்லாம் நிரதரா எழுந்தருள் இருந்தார் சுவாமி. சந்தோஷார்த்தம் விமர்சதி முகு சத்பிரத்யாத்ம வித்யா. அத்தியாத்ம வித்யை வேதாந்த சாஸ்திரம். இதை எப்பொழுதும் பண்டிதால் கூட சேர்ந்து அப்படியே சம்பாஷணம் பண்ணிட்டு இருக்கிறது, சொல்லிட்டு இருக்கிறது. இது எதுக்கு அப்படின்னா சந்தோஷார்த்தம். 30 தடவை ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் சாதிச்சிருக்கார் சாமான்யமா. அது இப்படி 30 தடவை காலக்ஷேபம் சாதிச்சிருக்கார் அப்படின்னாக்க எதுக்காகன்னா சந்தோஷார்த்தம். இப்படி எழுந்தருள் இருந்ததான ஞான யோக வியவஸ்திதி அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தானம், நியாயமான வழியில் சம்பாதிச்சது உஞ்சவிருத்தி. அதுலேருந்து கிடைச்ச அந்த திரவியம், அதுலேருந்து முடிஞ்ச அளவு தான தர்மாதிகள் 12 எழுந்தொருள் இருந்ததான சுவாமி. அடுத்தது தமஹா, புலனடக்கம். ஏகாகிர சீலர், ஏகாந்த வாசத்தில் இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர். அப்படி இந்திரிய நிகிரகத்தோடு எழுந்தொருள் இருந்ததான சுவாமி. யஜ்ஞா, பலனை எதிர்பார்க்காமல் பகவதாராதன ரூபமான கர்மாக்களை, அதாவது கிரகஸ்தாசிரம அதாவது வர்ணாசிரம அந்த கர்மாக்களை அனுஷ்டித்ததான சுவாமி. ஸ்வாத்தியாய, வேதாத்தியனம். அந்த வேதாத்தியனத்தை நன்னா அத்தியனம் பண்ணி அதனுடைய மந்திரங்கள் ஜபங்கள் இதெல்லாம் பண்ணுறது. அப்படி எழுந்தொருளி இருந்ததான சுவாமி. தபஹ, அந்த சரீரத்தை வர்த்திச்சுண்டு ரொம்ப வர்த்திச்சுண்டு எம்பெருமானே எப்போதும் தியானித்து கொண்டு பகவத் பாகவத கைங்கரியங்களை பண்ணிட்டு ஏகாதசி முதலான விரத தினங்களில் சுத்தோபவாசமாக இருந்து அனுஷ்டித்து காமிச்சதான சுவாமி. ஆர்ஜவம், நேர்மையாக, அதாவது உள்ள வச்சுட்டு இல்லைன்னு சொல்றது கிடையாது. அப்படி எப்பொழுதுமே சிஷ்யர்களுக்கு ஹிதத்தை சொல்லக்கூடியதான உபதேசிக்கக்கூடியதான சுவாமி. ஒருவேளை சிஷ்யர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா
தயங்காமல் ஸ்காரித்யே சாசிதாரம் அதை சிக்ஷிக்கவும் தவறவில்லை. அப்படியே சுவாமி எழுந்தருள் இருந்தார். அஹிம்சா அடுத்த வாழ்க்கை எந்த நேரத்திலையும் எந்த கெடுதலும் நினைக்காதவர், எந்த சிரமமும் அடுத்தவா படக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையா எழுந்தருள் இருந்ததான சுவாமி. அஹிம்சா பிரதமம் புஷ்பம். எம்பெருமானுக்கே முதல் புஷ்பமா சமர்ப்பிக்கிறது அஹிம்சை தான். அடுத்த வாழை துன்புறுத்தக்கூடாது யாரையுமே. அப்படி சுவாமி எழுந்தருள் இருந்தார். அடுத்தது சத்தியம். சத்தியம் வத அப்படின்னு வேதம் சொல்றது. அதே மாதிரி பொய் அப்படிங்கிறதே தெரியாது சுவாமிக்கு. எப்படியுமே உண்மையே பேசக்கூடியவராக எழுந்தருள் இருந்தார். அதனால உண்மையான விஷயங்களை எந்த நேரத்திலும் எப்படியும் தாம் கண்டறிய முடியும். அப்படி சுவாமி எழுந்தருள் இருந்தார். அப்படி ஞான சக்தி பலத்தினால இருந்தார். அக்ரோதா அடுத்த வாளுக்கு மனக்லேசம் வரா மாதிரி நடந்துக்கிறது கிடையாது. அப்படியே யாராவது சுவாமிக்கு மனக்லேசம் வரா மாதிரி பண்ணினா அப்பவும் கோபம் வராது. அக்ரோதா கோபங்கிறதே தெரியாது. தியாகா தியாகம், அதாவது தான் தனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த தியாகம் பண்ணிவிடுறது. இப்போ கயாஸ்ராத்தம் பண்ணும்போது பிடிச்சதை விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிடிக்காத விடக்கூடாது, பிடிச்சதை விடணும். அந்த மாதிரி தனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் தியாக புத்தியோடு இருக்கக்கூடியவர். சாந்தி அமைதி, இந்திரிய நிகத்தோட அமைதியா ஏகாந்தவாச ரசிகரா எழுந்தருளி இருந்தார். அடுத்தது அபைஷ்ணம், ஒருத்தரை பற்றி இன்னொருத்தட்ட சொல்றது, கோள் சொல்றது. அந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் சுவாமி கிட்ட கிடையவே கிடையாது. தயா பூதேஷு சர்வபூத தயா புஷ்பம். எம்பெருமான் தயையை ஒரு புஷ்பமா ஏத்துக்கிறான். அப்படி தயை கருணையே வடிவமான சுவாமி. அலோலுப்தம், அலோலுப்தம் அதாவது தமக்கு தகாத விஷயத்துல ஆசை வைக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. ஆசைங்கிறதே கிடையாது. எதையும் விரும்பாதவர். அப்படி அவருக்கு ஏதாவது ஒன்று தேவையா அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. பகவான் இன்னைக்கு எப்படி சங்கல்பிச்சிருக்கானோ அப்படியே இருக்கக்கூடியவர். உஞ்சவரத்துக்கு எழுந்தருளும் போது அன்னைக்கு உஞ்சவரத்தியே கிடைக்கல அப்படின்னா அப்படியே எழுந்தருள் இருந்துருவார். உபவாசம்தான். அப்புறம் ஹ்ரீஹி, அதாவது சுவாமி ஒருபொழுதும் சாஸ்திர விருத்தமான காரியங்களை பண்ணினது கிடையாது, பண்ண மாட்டார். அச்சாக பலம், நாம ரொம்ப ஆசைப்படக்கூடியதான விரும்பக்கூடியதான பொருள் அது பக்கத்தில் இருந்தா கூட மனசு அங்கே போகாது, விகாரமாகாது. அதை பார்த்து மனசு விகாரமாகாது. இவன் நமக்கு பிடிச்ச பொருள் இங்கே இருக்க அப்படின்னு நமக்கெல்லாம் அப்படி தோணிவிடும். சுவாமிக்கு அப்படி தோணவே தோணாது, விகாரமே ஆகாது. இப்படி ஆசிரம அனுஷ்டானத்தில் குறை அப்படிங்கிறதே கிடையாது. அந்தந்த காலத்தில் அந்தந்த அனுஷ்டானத்தை விடாமல் அனுஷ்டிச்சதான சுவாமி. தேஜாஹா, சுவாமியினுடைய திருமுக மண்டலம் தேஜோமயமா இருக்கும். அந்த திருமேனி தேஜோமயமா இருக்கும். பிரம்ம தேஜாஹா அப்படின்னு பிரம்ம தேஜஸோட சுவாமி எழுந்தருளி இருந்தார். க்ஷமா, யாராவது வேணும்னே வந்து தனக்கு இடைஞ்சல் பண்ணா கூட, உபதிரவம் பண்ணா கூட பொறுமையாக அந்த பொறுமையை கடைபிடிக்கக்கூடியவராக எழுந்தருளி இருந்தார் சுவாமி. எந்த சிரமங்கள் வந்தாலும் அதை வெளியில காட்டிக்காம பொறுமையா எழுந்தருளி இருந்தார். நீர் பூத்த நெருப்பு அந்த மாதிரி வெளியில தெரியாது. திருதிகி, பெரிய ஆபத்தில் கூட சாஸ்திரோக்தமான கர்மாக்களை விடாமல் அனுஷ்டிச்சிருந்ததான் சுவாமி. சௌச்சம், சரீரத்தில் பகவதாராதனத்துக்கு தகுந்தாற் போல தன்னுடைய சரீரத்தை பாதுகாத்து வந்ததான சுவாமி. ஏன்னா ஒரு நாளும் ஆச்சார அனுஷ்டானத்துக்கும் பகவதாராதனத்துக்கும் பங்கம் வராதபடி அப்படி தன்னுடைய ஆச்சாரத்தை கடைபிடித்து வந்ததான் சுவாமி. அத்ரோகம்,
துரோகம் அப்படிங்கிறதே தெரியாது. யாருக்கும் துரோகம் பண்ணி பழக்கம் இல்லை. யாரையும் எள்ளி நகையாடுறது அப்படிங்கிறதும் கிடையாது. பரிகாசம் இதெல்லாம் பண்ணுறதும் கிடையாது. நாதிமானிதா கர்வம் இல்லாமல் மகா வித்வானாக சர்வதந்திர சுதந்திராக எழுந்தருள் இருந்தாலும் தன்னை ஒரு கர்வத்தோடையோ அகங்கார மமக்காரத்தோடையோ வெளியில காட்டிக்காம எழுந்தருள் இருந்தார் சுவாமி தேசிகன். அப்படிப்பட்ட சுவாமி தேசிகனும் ஸ்ரீபாஷ்யக்காரரும் நமக்கு ஆச்சாரியர்களாக அவதரிக்கவில்லை அப்படின்னா நமக்கு நம்ம இந்த சித்தாந்தமோ சம்பிரதாயமோ இந்த நல்ல விஷயங்களோ இதெல்லாம் நாம் இன்னைக்கு அனுபவிக்க முடியாது. நாமும் தேகமே ஆத்மா அப்படின்னு ஏதோ ஒரு வழியில் போயிட்டு இருந்திருப்போம். அப்படி இல்லாமல் நல்வழிப்படுத்துவதற்காகவே சுவாமி தேசிகனும் ஸ்ரீபாஷ்யகாரம் அவதரித்து நமக்கு சன்மார்க்கத்தை நல்ல மார்க்கத்தை அனுகிரகித்து போந்தார்கள். சுவாமி வாத கிரந்தங்கள் சததூஷணி அப்படிங்கிறதான தர்க்க கிரந்தம் வாத கிரந்தம் அந்த கிரந்தத்தை அருளி செய்துள்ளார். 100 வாதங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் சதம்னா 100 சததூஷணி அப்படின்னு. அதே மாதிரி கீதா பாஷ்யத்துக்கு தாத்பரிய சந்திரிகா அப்படிங்கிறதான ஒரு கிரந்தம். அந்த விஷயங்களை கீதா பாஷ்யத்தில் சுவாமி எப்படி சாதிச்சிருக்காரோ ஸ்ரீபாஷ்யக்காரர் அதுக்கு அந்த திருவள்ளத்தை ஒட்டியே நம்ம சுவாமியும் தாத்பரிய சந்திரிகையில் சாதிச்சிருக்கார். அடுத்து தத்துவமுக்தா கலாபம் நம்ம சித்தாந்த தத்துவங்களை எல்லாம் எடுத்துரைக்கக்கூடியதான ஒரு கிரந்தம். எல்லா தத்துவார்த்தங்களும் அதில் வந்திருக்கு. சித்தாந்தத்தினுடைய தாத்பரியம் அப்படியே அதில் இருக்கும். அதில் 5 விதமான சரங்களாக பிரித்து ஜடதிரவிய சரம், ஜீவசரம், நாயக சரம், புத்தி சரம், அத்ரவிய சரம்னு அதில் ஜீவாத்மா, பரமாத்மா, ஞானம், அதுக்கப்புறம் திரவியங்கள், அதனுடைய குணங்கள் இதெல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது நிக்ஷேப ரக்ஷா பஞ்சரக்ஷா கிரந்தங்கள் அருளி செய்துள்ளார். பிரபத்தி மார்க்கத்தை, அந்த பிரபத்தினா என்ன அப்படிங்கிறத பற்றி, உபாயம்னா என்ன, அதை எப்படி அனுஷ்டிக்கணுங்கிறத பற்றி அதில் சொல்லியிருக்கார். அடுத்தது சச்சரித்திர ரக்ஷான்னு ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு 3 விதமான ஆச்சாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முதல் உபநயன சம்ஸ்காரம் ஆன உடனே சமாஸ்ரணம், சங்க சக்கர தாரணம், அது தப்தம்னு வேறதுக்கு. அதுக்கப்புறம் திருமணிட்டுக்கிறது, ஆச்சாரியால் திருமணிட்டு விடுவா, சமாசனம் பண்ணிட்டு திருமணிட்டு விடுவா. அன்னையிலேருந்து திருமணிட்டுக்கணும். துவாதச ஊர்துபுன்றம் 12 திருமணிட்டுக்கணும். பகவானுக்கு நிவேதமனம், அதாவது பகவத் ஆராதனம் அப்படிங்கிற இந்த 3 விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கும் முக்கியம் அப்படிங்கிறத அந்த சச்சரித்திர ரக்ஷால சுவாமி காமிச்சிருக்கார். அடுத்தது பாஞ்சராத்திர ரக்ஷா. இதில் பாஞ்சராத்திரமே பிரமாணம் அப்படிங்கிற விஷயத்தை காமிச்சு நித்தியகர்மா அனுஷ்டானத்தையும் ஸ்தாபனம் பண்ணி தினமும் அனுஷ்டானம் பண்ணக்கூடியதான அந்த கிரமத்தையும் இதில் சாதிச்சிருக்கார். கத்தியத்திரயம் எம்பெருமானார் அருளி செய்தது. அந்த கத்தியத்திரயத்துக்கு பாஷ்யம், அந்த பிரபத்தி அது சம்பந்தப்பட்டதான விஷயங்களை எல்லாம் இதில் சுவாமி சாதிச்சிருக்கார். சதுஸ்லோகி பாஷ்யம், ஆளவந்தார் அருளி செய்ததான சதுஸ்லோகி, அதுக்கு பாஷ்யம் எழுதியிருக்கார். ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யம் ஆளவந்தார் அருளி செய்தது ஸ்தோத்திர ரத்னம், அதுக்கு பாஷ்யம் சுவாமி அருளி செய்துள்ளார். சங்கல்ப சூரியோதயம் அப்படிங்கிறதான ஒரு நாடக கிரந்தம். அதை நன்னா ஒரு நாடக ரூபமாக நம்ம சம்பிரதாயத்துக்கு தகுந்தாற் போல சுவாமி ஒரு நாடகத்தை அனுகிரகிச்சிருக்கார். ஸ்ரீமத் ரகசியத்ரேசாரம், ரகசிய மந்திரங்கள் 3, அதனுடைய அதாவது பிரபத்தி உபாயம், அதனுடைய அனுஷ்டானம் எப்படி அப்படிங்கிறத அதில் சாதிச்சிருக்கார், நல்லா பறக்க சாதிச்சிருக்கார்.
இப்படி சுவாமியினுடைய இந்த கிரந்தங்கள் நிறைய இருக்கு. எல்லா கிரந்தங்கள்லையும் பிரதானமாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா தத்துவார்த்தங்கள். தத்துவார்த்தங்களை நாம் தெரிஞ்சுட்டு அது மூலமாக மோட்சத்துக்கு போக வேண்டியதான விஷயங்கள் அதை அங்கே சுவாமி சாதிச்சிருக்கார். அதில் அடுத்தது இப்போ எல்லா கிரந்தங்களையும் நாம் அனுபவிக்க முடியாது. சம்ஸ்கிருத கிரந்தம், திராவிட பிரபந்தம் அப்படின்னு இருக்கு, ரகசிய கிரந்தங்கள் அப்படின்னு இருக்கு. இந்த ரகசிய கிரந்தங்களில் சுவாமி இந்த சில்லறை ரகசியம் அப்படிங்கிறத சாதிச்சிருக்கார். அதில் காட்டாத, அதாவது ஸ்ரீமத் சாரத்திலையும் சரி ரகசிய கிரந்தங்கள்லையும் சரி ஆழ்வார்களுடைய திவ்ய சூக்திகள் எல்லாத்தையுமே சுவாமி அங்கே காமிச்சிருக்கார். அதே மாதிரி புராணங்கள், சாஸ்திரங்கள் எல்லாத்துலேருந்து காமிச்சிருக்கார் சுவாமி. இதில் விசேஷமாக கலியனுரை குடிகுண்ட கருத்துடையோன் வாழியே அப்படின்னு சுவாமிக்கு இது. கலியன் உரை குடிகொண்ட அப்படின்னா கலியன் திருமங்கை ஆழ்வார் அவர் அருளி செய்ததான பிரபந்தத்தில் அந்த பாசுரங்களை இந்த சில்லறை ரகசிய கிரந்தங்களில் நிறைய காமிச்சிருக்கார். அதில் ஒரு சில கிரந்தங்களில் எந்த பாசுரங்களை மேற்கோளாக சுவாமி பிரமாணமாக சாதிச்சிருக்கார் எடுத்து காமிச்சு அப்படிங்கிறத அதை மாத்திரம் நாம் யதாசக்தி நாம் அதை அனுபவிக்கலாம். ரகசிய பதவி அப்படிங்கிறதான கிரந்தம் இங்கே பெரிய திருமொழியை எடுத்துட்டா ஆகை பிரணவத்தால் கண்ணபுரம் ஒன்றுடையானுக்கு ஒருவர்க்கு உரியனோ அப்படின்னு, ஒருவர்க்கு உரியனோ. இதில் இந்த ஜீவாத்மா பகவான் இடத்துல அவனே அனன்யார்க சேஷபூதனாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறத சாதிச்சிருக்கார். அதுக்கு இந்த பாசுரத்தை மேற்கோள் காட்டி அனுபவிக்கிறார். அடுத்து தத்துவ மாத்திரை நந்தா விளக்கே அளத்தற்கரியாய் என்றும் அளப்பரிய ஆரமுதே என்றும் மங்கள ஸ்வரூபத்தை உடையவன் முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் கிருத்ரேதா யுகங்கள் தோறும் மாறி மாறி வரும் நிறங்களை உடையவனான ரூபங்கள் இப்படி சாதிச்சிருக்கார். அதில் அடுத்தது ரகசிய மாத்திருகை சர்வ பாபேபியோ அப்படிங்கிற மதத்துக்கு நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன் என்று சொல்கிறபடி என்னாரா துயர் விளைக்கும் வல்வினை மாளாதோ என்னும்படி எண்ணிறந்து கிடக்கிறபடியும் இப்படி சாதிச்சிருக்கார். ரகசிய ரத்னாவளி ஹிருதயம் ஊனிடை சுவர் வைத்து என்பதோன் காட்டி உரோமம் வேந்து 9 வாசல் தானுடை குரம்பை என்றும் நின்றவா நில்லா நெஞ்சினை உடையேன் என்றும் இத்தியாதிகளில் சொன்ன துர்நிவார துஸ்தஜ தோஷ பகுல தேக இந்திரியங்கள் நம்மளுடைய சரீரத்தில் இப்படி தோஷங்களோட கூடினதான இந்திரியங்கள் எப்படி இருக்கு, நவத்வாரங்களை உடையதான இந்த சரீரம் அப்படின்னு சாதிச்சிருக்கார். தத்துவத்தனை சுலக்கம் அதில் நித்திய விபூதியில் மணியுருவில் பூதமைந்தாய் திருநடுந்தாண்டகத்திலேருந்து இங்கே பிரமாணம் காமிக்கிறார். ஆகாசாதி விபாகத்தை நித்தியமான சப்தாதி குண வைஷமியத்தாலே கண்டுகொள்வது அப்படின்னு சாதிக்கிறார். மண்ணாய் நீரெறிகால் மஞ்சுளாவும் ஆகாசமுமாம் புன்னாராக்கை இது பெரிய திருமொழி. இங்கே பஞ்சபூதங்களுடைய அந்த சமூகத்தை சாதிக்கிறார். என்கிறபடி 5 பூதங்களுடைய திரள் ரகசிய திரை சுலக்கம் மற்றுமோர் தெய்வம் உளதென்று இருப்பாரோடுற்றிலேன் இப்படி என்கிறபடியே ததீய பர்யந்தமாக தேவதாந்தர வர்ஜனம் சித்திக்கும். அதனால் எம்பெருமானை தவிர மற்றவரை ஆசிரியிக்க மாட்டோம் அப்படின்னு இருக்க வேண்டுங்கிறத காமிக்கிறாருங்க. தேவதாந்தரம் போகக்கூடாது அப்படின்னு. குலந்தரும் செல்வம் தந்திடம் இத்தியாதிகளிலே இதன் பிரபாவம் கண்டுகொள்வது. எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவன்
எம்பெருமான் தான். நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு அங்கே சாதிச்சிருக்கார். அடுத்தது சாரசாரம் திருமந்திராதிகாரம். அதே இந்த பாசுரத்தை திரும்பி எடுக்கிறார். கண்ணபுரம் உண்டுடையானுக்கு அடியேன் ஒருவர்க்கு உரியேனோ என்கிறபடியே சர்வேஸ்வரனுக்கு அனன்யாரகசேஷபூதனாய் ஆழ்வார்களும் நின் திருவட்டெழுத்தும் கற்று என்று இம்மூலமந்திரத்தை பரமபுருஷார்த்த மூலமாக அருளி செய்தார்கள். எம்பெருமானுடைய திருவஷ்டாட்சர மந்திரம்தான் நமக்கு பிரதானம், முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு. நாமம் சொல்லில் நமோ நாராயணமே பிரணவ சதுர்த்திகளை ஒழித்தால் சர்வாதிகாரமாம். இப்படி எல்லாருக்கும் அதிகாரம். பிரணவத்தையும் சதுர்த்தியத்தையும் விட்டுட்டு மற்றவா எல்லாரும் சொல்லலாம். சில பேருக்கு இது முழுக்க சொல்லலாம் அப்படிங்கிறத இங்கே சாதிச்சிருக்காங்க. சாரசாரத்தில் துவயாதிகாரத்தில் தாயே தந்தை ஏழை ஏதலன் முதலானவையும் கத்தியமும் துவயத்தின் விவரணம் இதெல்லாம் காமிச்சிருக்கார். இப்படி சர்வஜத்துவம் எல்லாம் அறிவீர் என்கிறபடியே ஆஸ்திரதருடைய இஷ்டப்பிராப்தி அனிஷ்ட நிவர்த்தி உபாயங்களையும் விரோதிகளையும் அறிகைக்கு உறுப்பாம். சுவாமி அதாவது எம்பெருமான் அவர் சர்வஜன் அப்படிங்கிறத எல்லாம் அறிவீர் அப்படின்னு காமிக்கிறார். அதே சாரசாரத்தில் சரமஸ்லோக அதிகாரத்தில் நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன் என்று நிற்கிற நம்மை ஈஸ்வரன் ரட்சிக்கிற இடத்தில் வந்தடைந்தேன் என்று நாம் பண்ணுகிற அல்பமான வசீகரண யந்தம், அதான் வசீகரண யத்னம். எம்பெருமான வசீகரணம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பிரயத்தனம்னா பெருசு இல்லை, அல்பமான பிரயத்தனங்கிறாருங்க. எதுனா வந்தடைந்தேன், அவன் திருவடியில் போய் விழருது, அதுதான். ரகசிய சிகாமணி இங்கே பிரபத்தை பண்ணிட்டேன்னு சொன்னார். ரகசிய சிகாமணியில் பார்வண்ண மடமங்கை வத்தர் என்கிறபடியே ஆசிரிதல் பக்கல் தன் பக்தி தோன்ற நின்றவானில்லா நெஞ்சினை உடையேன் என்று அர்த்தம் தோன்ற இந்த மாதிரி அர்த்தத்தோட அந்த எம்பெருமான் அனுபவிக்கணும். அதாவது தாய் நினைந்த கன்றே ஒக்க என்னையும் தன்னையே நினைக்க செய்து என்னும்படியாக தன் நினைவு பரமபுருஷார்த்தமாகிறபடியை பற்ற நயாமி பரமாஹங்கதிம் என்கிறான். இதில் ரகசிய சிகாமணியில் நாம் நன்னா இருக்கும்போது எம்பெருமானை சேவித்து ஸ்தோத்திரம் பண்ணி அந்த கைங்கரியங்களெல்லாம் பண்ணினா நம்மளுடைய சரீரம் சரிந்து போகும்போதுங்கிறார். சரீரம் நன்னா இல்லாதப்ப பகவான் நயாமி பரமாங்குது, அப்போ நான் உன்னை ஸ்மரிச்சு நயிச்சுன்னு போகிறேன் அப்படிங்கிறான். இப்படி பரஸ்பரம் இருக்கக்கூடியதான விஷயங்கள் இங்கே சாதிக்கிறார். அடுத்தது பிரதான சதகம். தம்மையே நாளும் வணங்கி தொழுவார்க்கு தம்மையே ஒக்கருள் செய்வர் என்கிறதாகியாலே முக்தனுக்கு வரும் சுவாதந்திரமும், முக்தாத்மாவுக்கு சுவாதந்திரம் வருது, அதை அங்கே காமிக்கிறார். ஏன்னா முக்தா ஜீவாத்மாவுமே பரதந்திரன், பாரதந்திரத்தோடு இருக்கக்கூடியவன். அங்கே சுவாதந்திரம் முக்தனுக்கு எப்படி வருது அப்படின்னு கேட்டால் அந்த சுதந்திரத்துவம் எம்பெருமானுடைய சங்கல்பத்துக்கு விரோதமில்லாததான சுவாதந்திரம் அப்படிங்கிறார். உபகார சங்கிரகம் கண்ணபுரம் உண்டுடையானுக்கு அடியேன் ஒருவர்க்கு உரியேனோ சம்சயாதிரகிதமான சதசத் விவேகம் பிறந்து, அதாவது இங்க நல்லது கெட்டது விவேக ஞானம் அப்படிங்கிறார். விவேகம் வந்துடுத்து அப்படின்னா எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணிடுறோம், அவனை கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். அதான் பராபர தத்துவ ஜானம் வந்த பிற்பாடுதான் பரசமர்ப்பணம் பண்ணிக்கணும்னு சாதிச்சிருக்கார் சுவாமி. மாற்றமுல மற்றொரு பிரபத்தி பண்ண ஒட்டாத அருநரகத்தை அழுந்தும் பயன்படைத்தேன் என்கிறபடியே அதிகோர நரகங்களில் விழுந்து துணியேன் இனி நின்னருள் அல்லது எனக்கு பரமஹிதத்தில் சம்சய விபர்ய சரண்யாந்தர பிரசங்கமற்ற துணிவை நிலைநிறுத்தினதும், நரகத்துக்கு போகாதபடி வேற சரண்யாந்தரமும் போகாதபடி நீ உன்னிடத்திலே இருக்கும்படியாக பண்ணினியே அப்படிங்கிறத காண்கிறார். தான் எனக்காய் நினைந்தருள் செய்யும் அப்பன், அப்படி இந்த ஜீவாத்மாவை கடாட்சி தருளக்கூடியதான எம்பெருமான். சார சங்கிரகம்
மற்றுமோர் தெய்வம் உளதென்று இருப்பாரோடுற்றிலேன் என்று இருக்கும் பரமைகாந்திகளுக்கு, பரமைகாந்திகள் எப்படி இருப்பா அப்படின்னா எம்பெருமான் தான் சர்வோபாயம் சர்வோபேயம் அப்படின்னு இருக்கக்கூடியவா. அடைய அருளாய் என்ன வேண்டும் அவஸ்தையாகையாலே குறையுண்டு என்ன உமாம், இப்படி எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறார். முனிவாகன போகம் சர்வ சுலபனான எம்பெருமான் அவ்வண்ணத்தவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவரென்று அஞ்சினோமே என்னும்படி திருநெடுந்தாண்டகம் இங்க இப்படி நிற்குமோ அப்படின்னு கேட்கிறார். இப்படி சர்வசேவியனான சர்வசேஷி விபீடனற்கு வேறாக நல்லான் என்கிறபடியே தமக்கு இப்போது விசேஷித்து அனுபவிக்கலாம் படியை பேசுகிறார். அப்படி பகவான் சர்வசுலபன், அவனை நாம் எல்லாரும் அணுகி சேவிக்கலாம் அப்படிங்கிறத சொல்றார். காருணிகனான சர்வேஸ்வரனை வந்து கிட்டி என் எந்தாய் சாபம் தீர் என்ன, இவனுடைய சாபத்தை தீர்க்க வல்லவன் அப்படிங்கிறார். காரணாவஸ்தையில் எல்லா காரியங்களும் தன் பக்கலிலே உபசம்ஹரித்த பின்பு சிருஷ்டிக்கும்படி உதாகரணமாக வெற்றி போர் கடலரையன் விழுங்காமல் தான் விழுங்கு உய்யக்கொண்ட உபகாரத்தை காட்டி நெற்றிவேர் கண்ணானும் நான் முகனும் முதலாக எம்பெருமான் உண்டு விழுந்த எச்சல் தேவர் அல்லாதார்த்தாம் உளரே. எம்பெருமான் உண்டு மிழ்ந்த எச்சில் தேவர் இல்லாத வேற யாராவது இருக்காளா அப்படின்னு கேட்டா இல்லை, எல்லாரும் எம்பெருமான் அனுகிரகத்துக்கு உட்பட்டவாதான் என்னும் அர்த்தத்தை பேசிக்கொண்டு சம்சாரத்திற்குள்ளே கோயில் ஆழ்வாருடைய எழுந்தருளி வந்து அணியார் பொழில் சோழ் அரங்கநகரப்பா துணியே நினி நின்னருள் அல்லது எனக்கு என்று இருப்பார். இப்படி எம்பெருமானே எல்லாம் அப்படின்னு இருக்கக்கூடியவர். கண்ணி குறுங்கையற்றால் கட்டுண்டானாகிலும் என்னற்கரியன் இவையோர்க்கு என்றாகிருமாம். இப்படி முனிவாகன போகத்துல இத்தனை விஷயங்களை சாதிச்சிருக்கார். அடுத்தது ஹஸ்தகிரி மகாத்மியம். பண்டனான் மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் பிண்டமாய் விரிந்தன பிறங்குழியனலும் பெருகிய புனலொடு நிலனும் கொண்டல் மாருதமும் குறைகடலேழும் ஏழுமா மலைகளும் விசும்பும் அண்டமும் தானாகி நின்று. இப்படி திருவரங்கத்திலே பெரிய பெருமாள் இப்படி வியாபித்து இருந்தான். இழப்பினை இயக்கம் நீக்கி இருந்தவன் இமையை கூட்டி அன்பில் அளப்பில் ஐம்புலன் அடக்கி அன்பு அவர்கண்ணே வைத்து துலக்கமில் சிந்தை செய்து தோன்றலும் சுடர்விட்டாங்கே விளக்கினை விதியில் கண்டு மெய்மையக்கான ஒருபட்டளவிலே திருக்குறுந்தாண்டகம். இப்படி இந்த மாதிரி ஹஸ்தகிரி மகாத்மியத்தில் இந்த திவ்ய சூக்திகளை எடுத்து காமிச்சிருக்கார். அடுத்தது பரமபத சோபானம். உய்வதோர் பொருளால் உணர்வனும் பெரும்பதம் தெரிந்து. உஜ்ஜீவிப்பதற்கு காரணமான சர்வேஸ்வரன் அவனுடைய கிருபையினாலேயே அனுக்கிரகத்தினாலேயே ஞானமாகிற பெரிய ஸ்தானத்தை உள்ளபடியே அறிந்து தெரிஞ்சுண்டு சூதினை பெருக்கி கழிவினை துணிந்து சுறுசூழல் மடந்தையர் திறத்து காதலே முகத்தும் வென்றியே வேண்டி வீழ்ப்புறக்கிறங்கி வேர்க்கனார் கலவியே கருதி புலன்படிந்து உண்ணும் போகமே பெருக்கி பொழுதினை வாழா போக்கின படிகளையும் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் வானிலாக ஒருவல் விருதுதல் சிறுதோல் தாயே தந்தை என்னும் இத்தியாதிகளின்படியே பశ్చాத்தாபம் பிறந்து நானே நானாவித நரகம் புகும் பாபம் செய்தேன் அணு நரகத்தழுந்தும் பயன் படைத்தேன். இப்படி அனுமதி பண்ணாத வழிகளில் ஆபத்து தசையிலும் அடியிட நடுங்கும்படியாம். இப்படி நடுங்கும்படியாக ஊனிடை சுவர் வைத்தே உன்னாராக்கி விளங்க காணலாம். பெருவிசும்பின் மீது போயிருக்கும் நடுவள்ளம் எல்லாம் கணக்கால் அளவாம்படி. அடுத்தது காற்றை திரைப்பட்ட அகலவர் மனம் போலவும் ஆற்றங்கரை வாழ்மரம் போலவும் இருவாரி கொள்ளியன் உள்ளெரும்பு போலவும்
பாம்போடு ஒரு கூரையிலே பயின்றாற் போலவும் வள்ளத்திடைப்பட்ட நரியனம் போலவும் உள்ளம் துளங்கி கரிய நாழிகை ஊழியில் பெரிதால் என்னும்படி சம்சாரத்தில் அடி தெரியாதே 9 வாசல் தானுடை குரம்பை பிரியும் போது தேரார் நிறைக்கதிரோன் மண்டலத்தை கீண்டு புக்கு மன்னங்கடுங்கதிரோன் மண்டலத்தின் நன்னடுவில் அன்னதோர் இல்லீனோடு போய் சூரிய மண்டல வேதாதிகள். இப்படி இந்த சம்சாரத்தில் இந்த நரகத்தில் விழுந்து தவிக்காமல் இங்கிருந்து சூரிய மண்டலத்தை அதை பொழந்துண்டு புகுந்துண்டு போய் அர்ச்சராதிகதியில் இந்த பரமோதம் போறதுக்கான வழியை காமிக்கிறான். அமுதில் வரும் பெண்ணமுதாய் தன் கடாட்சத்தாலே கமலாசனாதி வைபவத்தியம் கொடுக்கும் அவனாய் பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் பொரியம் தெரிவேனி அவயவ சோபையிலும் தன்னுருவாய் என்னுறவில் நின்ற எந்தை தளிர்வுரையம் திருவடியன் தலைவேலவே. இப்படி அமிர்தசாகரத்தில் அழுந்தினார் போல் அமிர்தசாகராந்தர் நிமக்னா அப்படின்னு கத்தியத்தில் சாதிக்கிறான். பகவான் என்ன பண்றான், இந்த ஜீவாத்மாவை நீ என்னை பார்த்துண்டு என்னுடைய கடாட்சத்தினால நீ இந்த அமிர்தசாகரத்தில் முழுகணும் அப்படிங்கிறான். அப்படின்னா நிரதிசய ஆனந்தம் பிரம்மானுபவத்தை நீ அனுபவிக்கணும், அப்படி நான் உனக்கு அனுகிரகம் பண்ணுவேன் அப்படிங்கிறான். சுடர்மாமதி போல் உயிர்க்கெல்லாம் தாயாயலிக்கின்ற தந்தாமரை கண்ணா அங்காத குமாரநியாயத்தாலே அனுமோதித்து அளப்பரிய ஆரமுதக்கடலில் அமிர்தசித்த விசேஷமாய்க்கொண்டு அழுந்தினேன். இப்படி எம்பெருமான் அழுத்தி ஒரு அனுக்கிரகத்தை பண்றான். இப்படி சுவாமி சர்வதந்திர சுதந்திர அப்படிங்கிற விஷயத்தை பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் சுவாமி அழகா சாதிச்சிருக்கார். சர்வதந்திர சுதந்திர சுவாமி தேசிகன் தாம் கற்றறிந்ததான பல கிரந்தங்கள், அசாதாரணமான அந்த கிரந்தங்கள்ல சுவாமி திறமை உடையவர். பாரத்வாஜ, சாண்டில்ய, ஹாரீத, யாஜ்ஞவல்ய போன்றதான ஸ்மிருதி கிரந்தங்கள் அதில் சொல்லியிருக்கக்கூடியதான சூக்ஷ்மார்த்தங்களை கண்டறிஞ்சு அதை நிர்ணயம் பண்றதுல சுவாமி அதி நிபுணர் அப்படின்னு சாதிக்கிறார் அண்ணன் சுவாமி. பாரத்வாஜ, சாண்டில்ய, ஹாரீத முக்கிய ஸ்மிருதி ஸ்தோம சூக்ஷ்மார்த்த நிர்ணீதி தக்ஷः புராணாகமாதிஷு அசாதாரண ஸ்ரீஹ சுதோ பாதி லோகேஷ் அனந்தாரிய சூரேகே. அது மாத்திரமில்லாம ஸ்மிருதி கிரந்தங்கள் மாத்திரமில்லாம புராணங்கள், ஆகமங்கள், பாஞ்சராத்த சம்ஹிதைகள், இதிகாசங்கள் எல்லாத்திலும் நுண்ணறிவு படைத்தவர் சுவாமி. ஜோதிஷம், யாப்பிலக்கணம், சந்தஸ், காவிய நாடக அலங்கார கிரந்தங்கள், வேதத்தில் கர்மகாண்டம், ஞானகாண்டம், வேதத்தில் கர்மகாண்டம் ஞானகாண்டம் 2 பாகம் இருக்கு. அல்ல யாகங்கள் பற்றி சொல்லக்கூடியது பூர்வ மீமாம்சா பூர்வகாண்டம், வேதாந்த சாஸ்திரம் ஆத்மா பற்றிதான விஷயத்தை பற்றி சொல்லக்கூடியது உத்தர மீமாம்சா பிரம்மகாண்டம் ஞானகாண்டம். இவ்வளவையும் கற்றறிந்ததான சுவாமி அதை இங்க ஸ்ரஷ்டா அப்படிங்கிற பதத்தினால அண்ணன் சுவாமி சாதிக்கிறார். இப்படி அதாவது எல்லா காலத்திலேயுமே எல்லாருக்கும் பயன்படக்கூடிய வகையில இந்த விஷயங்களை கிரந்தங்களா சுவாமி அருளி செய்துள்ளார். அதனால சர்வதந்திர சுதந்திரர். ஜோதிஷ் சப்த ஜோதிஷ்சந்த சப்த சாஸ்திர பிரவீணः காவ்யஸ்ரேணி நாடகாலங்கிருதிஜ்ஞः மீமாம்சாயாம் பிரம்ம கர்மாத்மிகாயாம் ஸ்ரஷ்டா சாட்சாத் சர்வதந்திர சுதந்திரः. இப்படி எல்லாத்தையும் படைக்க வல்லவர் அப்படிங்கிறதுக்கா சுவாமியே ஸ்ரஷ்டா சிருஷ்டிகர்த்தா அப்படிங்கிறார். சாங்கியம், யோகம், பாட்ட மதம், சைவம், ஜைன மதம், சங்கர மதம், பாஸ்கர மதம், பௌத்த மதம், யாதவ பிரகாச மதம், இதிலேந்து விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்திற்கு, விசிஷ்டாத்வைத மதத்திற்கு மறுப்போ ஆக்ஷேபமோ கண்டனமோ தோஷமோ எதுவும் சொல்ல முடியாதபடி, இல்லை எது வந்தாலும் தோற்கடிக்கும்படி அதை ஜெயிச்சு வாதத்தில் ஜெயிச்சு காமிக்கக்கூடிய சுவாமி ஒரே சுவாமி நம்ம சுவாமி வேதாந்த தேசிகர் தான்.
அதை இங்க அண்ணன் சுவாமி பிரத்யாக்யாதா அப்படிங்கிற சப்தத்தினால இங்க காமிக்கிறார். சாங்கே யோகே பாட்டதந்திரே குருக்தே சைவே ஜைனே சாங்கரே பாஸ்கரே ச சாஸ்திரே பௌத்தே யாதவே கர்விதானாம் பிரத்யாக்யாதா சர்வதந்திர சுதந்திரா. அப்படி சுவாமி தேசிகனுக்கு சர்வதந்திர சுதந்திரம் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அப்படியே சாதிச்சிருக்கார். சுவாமி தேசிகனுடைய வேதாந்த ஞானம் என்ன, அதுக்கு கிரந்தங்களுக்கு பண்ணக்கூடியதான வியாக்கியான சக்தி, அந்த திறமை என்ன, இதெல்லாம் கண்டு ரசித்ததான பெரிய பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதன் உபய வேதாந்தாச்சாரியன் அப்படிங்கிறதான விருதை கொடுத்து சந்தோஷப்பட்டார். பெரிய பெருமாள் விருது கொடுத்தார். பெரிய பிராட்டியார் சர்வதந்திர சுதந்திரர் அப்படிங்கிறதான விருது வழங்கி அனுகிரகித்தார். இகரங்கபதி பிரசாத லப்தோ பய வேதாந்த துரந்தரத்வ கீர்த்தி. இப்படி முதல் ஸ்லோகத்தில் முதல் வாரத்தில் சாய்க்கிறார். அபிதத் சக தர்மனி கிருபாத்த அகில தந்திர பிரபுதாக ஏஷ சூரிஹி. இப்படி போட்டி போட்டு பெருமாளும் தாயாரும் விருது வழங்கி அனுகிரகம் பண்ணியிருக்கார். இந்த விஷயத்த தொட்டையாச்சாரியார் வைபவ பிரகாஷ்கையில் சண்டமாரத்திலேயும் காமிக்கிறார். சுவாமி தேசிகன் பெருமாளை போன்றவர். க்ஷமாயாம் ஹி யஸ்யோபமானம் முகுந்தஹ ஸ்ருதௌ தஸ்ச தல்போ மதோ தேவமந்திரி ஜயவைரிணாம் தைத்த சம்ஹாரகாரி சஜீயாத் சிரம் சர்வதந்திர சுதந்திராக. பொறுமையில் பெருமாளை போன்றவர். யார் எந்த தீங்கு பண்ணாலும் துர்வாசர் போல இந்தா அப்படி சாபம் அப்படின்னு சாபம் கொடுக்க மாட்டார். அப்படியே சகிஷ்ணுவா சர்வ சகிஷ்ணுவா அமைத பொறுமையோடு எழுந்திருக்கக்கூடியதான சுவாமி எம்பெருமானை போலும். ஸ்ருதி ஸ்மிருதி பகவத் சாஸ்திரம் அப்படி சொல்லக்கூடியதான ஆகமம் முதலானதுல சிறந்ததான ஒரு பாண்டியத்தை உடையவர் சுவாமி. ஞானத்தில் ஆதிசேஷன் போன்றவர். ஆதிசேஷன் நித்தியசூரி சர்வஜன். அப்படி சுவாமி தஸ்ய தல்பகா எம்பெருமானுக்கு படுக்கையாக அனந்தாழ்வான். புத்தி கூர்மேல தேவமந்திரி பிரகஸ்பதி போன்றவர். மதோ தேவமந்திரி அப்படிங்கிறார். பகவானுக்கும் பக்தர்களுக்கும் எதிரிகள் அசுரர்கள். அசுரகுணம் படைத்த மனிதர்களை எதிரிகளை வாதத்தில் ஜெயிக்கும் திறமை உள்ளவர் சுவாமி. தைத்திய சம்ஹாரகாரி அப்படிங்கிற பதத்தினால இப்படிப்பட்டதான சர்வதந்திர சுதந்திரர் அப்படிங்கிறதான சுவாமி தேசிகனை நாம போற்றுவோம் அப்படிங்கிறார். இப்படி சுவாமி பலவிதமான கிரந்தங்களெல்லாம் தொகுத்து நமக்கு தத்துவகித புருஷார்த்தங்களை எடுத்து சொல்லி ஸ்ரீபாஷ்யகாரர் காமிச்ச வழியையும் ஸ்ரீபாஷ்யகாரர் அருளி செய்ததான கிரந்தங்களுக்கு அந்த வியாக்கியானங்களை பண்ணியும் பூர்வாச்சாரியர்களுடைய திவ்ய சூக்திகளை எடுத்து அதையும் காண்பித்து ஆழ்வார்களுடைய திவ்ய சூக்திகள் அதில் இருக்கக்கூடியதான தத்துவகீத புருஷார்த்தங்களையும் சாஸ்திரார்த்தங்களையும் வேதாந்தார்த்தங்களையும் எடுத்து காண்பித்து நாம் எல்லோரும் ஜீவிக்கும்படியான உய்யும்படியான விஷயத்தை நமக்கு சுவாமி அருளி செய்துள்ளார். சுவாமி எப்படி ஸ்ரீ பாஷ்யகார பந்தானம் அப்படின்னு எம்பெருமானாருடைய வழியிலேயே போய் அந்த ராமானுஜ தரிசனத்தை நன்னா நிலைநாட்டி ரட்சணம் பண்ணி எல்லோருக்கும் பயன்படும் வகையில் எப்படி உபதேசம் பண்ணி அனுக்கிரகம் பண்ணினாரோ அதே மாதிரி சுவாமி தேசிகனுடைய அந்த கிரந்தங்களையும் திருக்கல்யாண குணங்களையும் அனுதினமும் நாம் சிந்தித்து போற்றி அந்த வழியிலே வருவதற்கான முயற்சிகளை பண்ண வேண்டும். பெரியவர்களிடத்திலே அந்த சுவாமியினுடைய கிரந்தங்களை நன்னா பிரதிபாதிக்கக்கூடிய மகான்கள் பண்டிதர்கள் பெரியவா சுவாமிகள் எல்லாரும் எழுந்தருளி இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே போய் நாம் எவ்வளவு விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியுமோ அவ்வளவு விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். சுவாமி காலத்திலே ஆச்சாரியனுடைய கிரகத்துக்கு போய் ஆச்சாரியனிடத்தில் தண்டனிட்டு
எனக்கு இந்த மாதிரி விஷயங்களை போதிக்க வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு ஆச்சாரியால் வந்திருக்கக்கூடியதான சிஷ்யன் நல்ல அதிகாரியா யோக்கியதை உள்ளவனா என்று பல பிரகாரங்களிலே பரீட்சை பண்ணி அதுக்கப்புறம்தான் அந்த சிக்ஷணத்தையே ஆரம்பிப்பா, சாஸ்திரங்களை வித்தியைகளை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்பா. இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் ஆச்சாரியனை தேடிண்டு போகக்கூடியதான அவகாசம் யாருக்குமே இல்லை, அவசர உலகமாக இருக்குது. ஆனாலும் அந்த ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினால இப்போ எல்லா விதமான வசதிகளும் நமக்கு வந்திருக்கு. இருந்த ஆற்றுல இருந்தபடியே ஆச்சாரியால் அனுகிரகம் பண்ணிதான எல்லா கிரந்தங்களையும் உபன்யாச ரூபமாகவும் காலக்ஷேப ரூபமாகவும் நாம் அனுபவிக்கிறதுக்கு எம்பெருமான் விஞ்ஞானம் அப்படிங்கிறதான விஞ்ஞான சாஸ்திரத்தை ஏற்படுத்தி அந்த வைஜானிகளை கொண்டு சாதனங்களெல்லாம் நமக்கு கொடுத்து அந்த சாதனம் மூலமாக இப்போ நாம் ஆற்றுல இருந்தபடியே நாம் இதெல்லாம் அனுபவிக்கிறோம். இப்படி கருணையோட எம்பெருமானும் ஆச்சாரியாலும் நமக்கு பண்ணியிருக்கக்கூடியதான உபகாரங்களை நாம் தவற விடாமல் யதாசக்தி எவ்வளவு முடியுமோ நாம் அதுக்கு ஒரு ஆதரவு கொடுத்து இந்த விஷயங்களை எல்லாம் நாம் எப்பொழுதும் கேட்டுட்டே இருக்கணும். எத்தனை பேர் சாதிச்சாலும் எல்லா சுவாமிகள்கிட்டையும் கேட்க வேண்டும். அதுக்கு நாம் நம்ம தயார்படுத்திக்கணும். நம்ம சம்பிரதாயம் நம்ம சித்தாந்தம் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கா ஸ்ரீபாஷ்யகாரர், சுவாமி தேசிகன், அப்படி நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் எல்லாருமே. அவளுக்கு பின்னால் வந்தவா, அவளுக்கு முன்னால் இருந்தவா எல்லாருமே கஷ்டப்பட்டு இந்த சம்பிரதாயத்தை பாதுகாத்து ஒரு சித்தாந்த ஸ்தாபனம் பண்ணி வச்சுட்டு போயிருக்கா. நாமும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நாம் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படணும். நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும். பிரதானமாக அவளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவள் தான் வழி தவறி போகக்கூடியதான சூழ்நிலைகள் இந்த காலகட்டம் அப்படி இருக்குது. அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் தினப்படி ஒரு அரை மணி நேரமாவது அவளுக்கு ஒதுக்கி இந்த விஷயங்களை கேட்கணும் அப்படின்னு பூர்வாச்சாரியாளுடைய அனுகிரக விசேஷத்தினால, திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரக விசேஷத்தினால அடியன் தினமும் ஒரு 10 நிமிஷம் நல்லவை கேட்போம் அப்படிங்கிறதுல நம்ம சம்பிரதாய விஷயமாகவும் சித்தாந்த விஷயமாகவும் பொதுவான விஷயமாகவும் நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான ஒரு விஷயத்தை நாம் கொடுத்துட்டு வரோம். அதை பயன்படுத்திக்கலாம். 10 நிமிஷம்தான், 24 மணி நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் அதுக்காக நாம் செலவழித்து நம்ம பசங்களையும் சந்ததிகளையும் கேட்கும்படியாக பண்ணணும். இதெல்லாம் பகவானும் ஆச்சாரியாலும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் மேலே மேலே அபிவிருத்தி ஆகணும். அதுக்கு நாமெல்லாம் ஒத்துமையாக பாடுபடணும். இந்த தேசிக சபையினர் இவா நடத்தக்கூடியதான இந்த விஷயங்கள் ரொம்ப நன்னா இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் நன்னா பண்ணிட்டு வரா. இது மேலும் மேலும் அபிவிருத்தி ஆகணும். இந்த 10 நாளில் நாம் அனுபவிச்சதான விஷயங்களில் லோபதோஷங்கள் குறைகள் இருந்தால் அது அனைத்தும் அடியனுடையது. அதில் நல்லவை இருந்தால் ஆச்சாரியந்தும் பெருமாள் தாயாருடைய அனுகிரகத்தினாலையும் உங்களை போன்ற பாகவதர்களுடைய ஒரு ஆதரவினாலையும் அந்த அனுகிரகத்தினாலையும் இருந்தது என்று சொல்லி அடியேன் இந்த உபன்யாசத்தை முடித்துக் கொள்கிறேன். கவிதார்க்க சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய ஸ்ரீமதே வகுலபூஷண மகாதேசிகாய நமः. ஸ்ரீரங்கநாயக்கே நமः. ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நமः. ஸ்ரீரங்கநாத திவ்யமணிபாதுகாभ्यां நமः.